டவுனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்ம அள்ளு விடுது, பார்க்கவே சொல்லவே முடியல. ஏன்னா 15,000 ஃபீட்டில் நம்ம வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், சப்போஸ் கீழே விழுந்துட்டோன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும், ஒரு எப்படி 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் ஃபுல்லாக டவுன்ஃபாலு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். வர இது பார்த்து எனக்கே அள்ளு விட்டுருச்சு ஒரு மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பக்கம் நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே பயம் இருக்கும் லேயில் ரைட் பண்ணுறது, சொல்லுவாங்க சம்டைம் என்ன வேணா இருக்கலான்ட்டு. ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள், ஒரு கிளியரான வாட்டரு. ஏன்னா ரோடே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லேண்ட்ஸ்லைட் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பாறைலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒரு மாதிரி என்ன சொல்கிறதே தெரியல. இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம், டங்ஸே போக போகிறோம். டங்ஸேலேருந்து பேங்காங் லேக்கு. டங்ஸே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும், ஒரு 23லேருந்து 28 கிலோமீட்டர் வந்து சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு 34 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ஒரு த்ரில்லிங்கான ரைடு. அதை முடிச்சுட்டு பேங்காங் லேக் போயிட்டு, பேங்காங் லேக்கில் நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ண முடிஞ்சவங்க ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அன்லேயே போயிடலாம். அதான் பிளான் இன்றைக்கி. எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock. ஆனால் சில்னஸ் ஆரம்பிக்குது இப்போ தான் வந்து. பார்ப்போம், போக தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. திடீர்னு ரோடு நல்லா இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஃப் ரோடு வந்துடுறதுனால பிளாஸ்ட் ரைடாக இருக்குது.